இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, காட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா ஏன் சின்ன சின்ன குழந்தைங்கலாம் சாகுறாங்க, சின்ன பசங்கள்லாம் ரேப் பண்ணப்படும் போது ஏன் காட் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாரு, காட் உன்னையும் என்னையும் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த நிலநடுக்கம் பில்டிங்லாம் கீழே இடிஞ்சு விழும்பொழுது காட் சாவ அனுமதிக்கிறாரு, விமானம் கீழே விழும்பொழுது அப்பாவியா எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க. இப்போ அவர் முன்னாடியே காப்பாத்திருந்திருக்கலாம்ல. இன்னும் சில பேரு நான் கடவுள்கிட்ட பிரேயர் பண்றேன் காப்பாத்துங்கன்னு பிரேயர் பண்றேன், ஆனாலும் என் அம்மா இறந்துட்டாங்க, அக்கா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, இனிமே காட்னு ஒருத்தர் இருக்கிறாரு நான் நம்ப போறது இல்லை அப்படின்னு அவர் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்க போயிட்டு பார்க்கணும்னு உங்களுக்கே தெரியும். எஸ், வேதம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருக்கிறதெல்லாம் சத்தியங்கள், அதாவது மாறவே மாறாத உண்மைகள். இதுல இருந்து ஒரு வேர்ட் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. அதையும் மீறி ஒருத்தன் தனக்கு இஷ்டமானபடி மாத்தி ஆல்டர் பண்ணி பிரிண்ட் பண்றான் அப்படின்னா எழுதப்பட்டிருக்கிறபடி தேவன் அவர்களை வாதிப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். Let them have dominion over all the earth. இதுல இருந்தே கிளீனா தெரியுது காட் இந்த உலகத்தை படிச்சு அதை ஆளுகை செய்யும்படியாக நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இல்ல நான் எனக்கு தான் படைச்சேன், நான் இந்த உலகத்துல ஒரு பிரசிடென்டா இருந்து பெரிய கோபுரத்தை கட்டிக்கிறேன், பில்டிங்ஸ கட்டிக்கிறேன், புதுசு புதுசா கண்டுபிடிச்சு நாட்டை டெவலப் பண்ணிக்கிறேன், பழுகி பெருகிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லல. நீங்க பழுகி பெருகி இந்த உலகத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்போ நாட்டை பாதுகாக்கணும்னா நீயும் நானும் தான் அதுக்கு ஏத்த சோல்ஜர்ஸ உண்டாக்கணும். விமானமோ ட்ரெயினோ பழுதாகி செயலிழக்குதுன்னா அதை உருவாக்கின நீயும் நானும் தான் உண்மையா நல்ல மனசோட முழு இதயத்தோட தினமோ அது சரியா இருக்குதா சோதிச்சு பார்த்து இருந்திருக்கணும். காட் சொல்றாரு நீ உன்னை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டு நேசிப்பியோ அதே மாதிரி நீ மத்தவங்களுக்கும் செய்யணும்னு. அப்போ நீயும் நானும் தானே மத்தவங்களுக்கு எந்த தீமையும் வந்துடக்கூடாதுன்னு சோம்பேறித்தனம் இல்லாம பார்த்து பார்த்து பயபக்தியா செய்யணும். இன்னைக்கு பெண் பிள்ளைங்கள்லாம் அவஸ்தப்படுறாங்கன்னா அதுக்கு நீயும் நானும் தானே சட்டங்களை ஸ்ட்ராங் ஆக்கி ஐயோ தப்பு செஞ்சா தண்டனை அதிகமா இருக்கும் அப்படின்னு பய உணர்வை கொடுத்து நாட்டை நல்வழிப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேல என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் என்ன சொல்றேனோ அதன்படி நடந்தாதான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், இல்லனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை இன்னொருத்தன் சாப்பிடுவான், எல்லாமே பொட்டரிச்சு போகும் அப்படின்னு சொல்றாரு. நாம் அவரை மறந்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார்னு எழுதப்பட்டிருக்கு. காட் என்னதான் நம்மளை நேசிச்சாலும் அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தாலும் அவர் சொல்றபடி வாழலனா சாபமான வாழ்க்கை